வெயிட். ஹலோ ராதா, நான் ஆஷா பேசுறேன். குமார் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரூம் நம்பர் 10ல இருக்காரு. நீங்க உடனே அங்க வந்து பாருங்க. Come on, follow me. அம்மா. அண்ணா. அண்ணா. குமார். குமார். அம்மா, இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் நிரபராதி நிரூபிக்கிற வரைக்கும் போலீஸ் கண்ல இருந்து மறைஞ்சுதான் வாழணும். நீங்க தைரியமா இருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? பிரெயின் டியூமர் பேஷண்ட் சாகாம இங்க எதுக்காக வந்தான்னு யோசனை பண்றீங்களா? சொல்லுங்க, எனக்கு டியூமர் இருக்குன்னு எதுக்காக சொன்னீங்க? சொல்லுங்க. அது டாக்டர், நீங்க இப்ப உண்மையை சொல்லலன்னா நான் உங்களை உயிரோட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க குமார், நான் எந்த விஷயத்தையும் சொல்ற நிலையில இல்ல. எந்த விஷயத்தையும் சொல்ற நிலையில இல்ல. அங்கிள், எங்க ஃபேமிலி டாக்டர் இருந்துகிட்டு நீங்க எங்க கிட்ட இப்படி போய் சொல்லலாமா? ஏன் போய் சொன்னீங்க அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஆஷா, ஆஷா, தயவு செஞ்சு என்ன அங்கிள்னு கூப்பிடாதம்மா. அங்கிள்னு கூப்பிடாதம்மா. ஏன் அங்கிள்? எதுக்காக அங்கிள்? சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க அங்கிள். அங்கிள், நீங்க இப்ப உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இல்ல ஆஷா, சொல்றேம்மா, சொல்றேன். நான் பொய் சொன்னது உனக்காகத்தாம்மா, உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமாம்மா, நான் பொய் சொன்னது என் மகளுக்காகத்தான். உங்க மகளா? ஆமாம்மா. இதை எங்களை நம்ப சொல்றீங்களா? நிஜமா சொல்றேன், சத்தியமா ஆஷா என் மகதான் குமார். இனிமே வாழ்க்கையில நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க, தயவு செஞ்சு நம்புங்க. இங்கே ஜனங்களோட பார்வையில ஆஷாவோட தந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தர்மராஜ் நிஜமாவே ஆஷாவோட தந்தை இல்ல. அவன் அவளோட தாய்மாமன், அதாவது என் மனைவியோட அண்ணன். 20 வருஷங்களா என் இதயத்தில் அடைஞ்சு கிடக்கிற அந்த ரகசியத்தை இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. பணத்தாசை பிடிச்ச தர்மராஜ் என் மனைவியோட சொந்த அண்ணன். அவங்க அப்பா ரகுராம தர்மராஜ் செய்யற அக்கிரமங்களை பொறுக்க முடியாம அவனை வீட்டை விட்டே துரத்திட்டார். ஆனா தர்மராஜ் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து அவன் தங்கச்சியான என் மனைவி கிட்ட பணம் வாங்கிட்டு போவான். நான் ஒரு நாள் அதை தடுத்தேன். ஆத்திரப்பட்ட தர்மராஜ் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். நாங்க சண்டை போடுறதை தடுக்க வந்த என் மனைவியை நான் ஆத்திரத்தை தள்ளி விட்டேன். அதனால தடுமாறி கீழே விழுந்த அவ அந்த அதிர்ச்சியில இறந்துட்டான். தர்மராஜ் அதை தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு, நீதான் கொலை செஞ்ச, உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்து தூக்கு மேடை ஏற வச்சிருவேன்னு சொல்லி என்னை மிரட்டி அவ இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வச்சான். அந்த நேரத்துல தர்மராஜோட அப்பா ரகுராம தர்மராஜுக்கு எதுவுமே எழுதி வைக்காம அவர் மகள் வயிற்றுல பிறந்த என் குழந்தை ஆஷா பேர்ல எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சுட்டு இறந்துட்டார். அதனால ஆத்திரப்பட்டு கோடிக்கணக்கான சொத்துக்கள் தன் கைக்கு வரணும்னு ஆசைப்பட்ட தர்மராஜ் என்ன மிரட்டி என் குழந்தை ஆஷாவை வாங்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு அவன் தான் தகப்பன்னு ஏமாத்தி எல்லா சொத்துக்களையும் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். நான் உண்மையை சொன்னா தர்மராஜ் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துருவானோன்னு பயந்து மனைவியை பறிகொடுத்த சோகத்தோட பெத்த மகளையும் பிரிஞ்சு தனிமரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்தனா தர்மராஜ் கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்க என் ஆஷாவை பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷ காலத்தை ஓட்டிட்டேன். என்னுடைய கிளினிக்கு ஒரு நாள் தர்மராஜ் திடீர்னு வந்து, குமார உன்கிட்ட அனுப்பி வைக்கிறேன், அவனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறதா நம்பிக்கை வர்ற மாதிரி பொய் சொல்லுன்னு என்ன கம்பல் பண்ணான். காரணம் என்னன்னு கேட்டதுக்கு, ஆஷா குமார மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டா,
அந்த ரகுராமன் ஆஷா பேர்ல எழுதி வச்சிருக்க சொத்தெல்லாம் தன் கையை விட்டு போயிடும்னு அவன் சொன்னான். ஆஷாவை குமார்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கதாவும் சொன்னான். உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக உங்க தலை சுத்தி கண்ணு மங்களாகிறதுக்காக ஒரு மருந்தை என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நீங்க அவன் வீட்டுக்கு போற நேரத்துல எல்லாம் உங்களுக்கு காஃபியில போட்டு கொடுத்துக்கிட்டே வந்தான். ஒருவேளை அவன் திட்டத்துக்கு உடன்பட மாட்டேன்னு சொன்னா ஆஷாவை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினான். வேற வழி எனக்கு தெரியல. என் மகளை காப்பாத்துறதுக்காக அவன் பிளானுக்குலாம் ஒத்துக்கிட்டு பிரெயின் டியூமர் இருக்கிற இன்னொருத்தரோட எக்ஸ்ரே உங்ககிட்ட காட்டி உங்களுக்கு டியூமர் இருக்கிறதா போய் சொன்னேன் குமார். இதுதான்ப்பா நடந்த கதை. நீங்க எனக்கு இனிமே என்ன தண்டனை கொடுத்தாலும் அனுபவிக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால ஆஷா ஆஷா ஒரே ஒரு தடவை ஓ வாயால என்ன அப்பான்னு கூப்பிடுறிய அம்மா. ஆஷா 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 குமார், நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பண்ண அநியாயத்துக்கு நீங்க இல்ல டாக்டர், உங்க வாழ்க்கையில இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சோகம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு இப்ப மறந்துருங்க. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆஷா, ஜெகநாத், 20 வருஷங்களா காப்பாத்திக்கிட்டு வந்த ரகசியத்தை நீ இப்ப வெளியே சொல்லிட்ட. அதுக்குத்தான் உனக்கு இந்த தண்டனை. மைக்கேல கொன்னது யாரு? எனக்கு தெரியாது. இப்ப நீ உண்மையை சொல்லல, நான் அடிக்கிற அடியில அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. எங்க அப்பா ஒண்ணும் பண்ணாதீங்க. என்னங்க நடந்தது என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ எஸ்பி சோம்சேகர் ஹியர். நான் ருத்ரா பேசுறேன் சார். ருத்ரா, உண்மையை நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு. லாக்அப்ல இருந்த மைக்கேல் செத்தது நான் அடிச்சதுனால இல்ல, அவனை கொன்னது நம்ம 403. அவன் வாயாலே கடுங்க. சார், நான் 403 பேசுறேன் சார். மைக்கேல கொன்னது நான் தான் சார். 403? மைக்கேல கொலை பண்ணது நீயா? சத்தியமா அது நான் தான் சார். சார், நீங்க இப்பவே சத்தியமூர்த்தி காலனி 3ஆம் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெலிபோன் பூத் கிட்ட வந்து 403 உங்க கஸ்டடியில் எடுத்துக்கங்க. நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். ஹலோ ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். சத்தியமூர்த்தி காலனி 3வது ஸ்ட்ரீட்ல இருக்கிற டெலிபோன் பூத் கிட்ட கான்ஸ்டபிள் 403 இருக்காரு. அவரை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க, குமார் கான்வென்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கிற நேரம் அது. சீக்கிரம் போகணுங்க. ஜானகி, நீ இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. நீ கர்ப்பிணி வேற, வண்டியை வேகமா ஓட்டக்கூடாதுமா. ஊர்கிட்ட தான் வந்துட்டோம்ல. ஜானகி, கொஞ்சம் இரு, என்னன்னு பார்த்து வரேன். என்னாச்சு? நம்ம ஸ்மக்லிங் வேலைக்கு இடைஞ்சலா வந்து நம்மளே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தால நம்மளை எதிர்த்தவங்க கதை இப்படித்தான் முடியும். நீயா? ஐயோ,
ஹலோ, முத்துராஜா ஸ்பீக்கிங். ஹலோ முத்துராஜா, நான் தான் உன் ஆத்ம நண்பன் தர்மராஜ். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப பேச விரும்புறேன். என்ன? 20 வருஷங்களுக்கு முன்னே நாம ஒரு போலீஸ் ஆபீசரை கொன்னமே, ஞாபகம் இருக்கா? அது முடிஞ்சு போன கதை தர்மராஜ். அது முடிஞ்சு போன கதை இல்ல முத்துராஜா, இன்னைக்கு தானே ஆரம்பமே ஆயிருக்கு. என்ன சொல்ற நீ? நாம கொலை பண்ணதுக்கு சாட்சியா இருந்த அந்த போட்டோ இப்போ என்கிட்ட தான் இருக்கு. அது உனக்கு வேணும்னா நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த போட்டோ போலீஸ் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். நானும் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், கவனமா கேள். நீ பண்ண கொலை குற்றத்தை ருத்ரா மேல சாட்டி அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? முத்துராஜா, ஏன் தர்மராஜ், இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு கடற்கரையில ருத்ரா கிட்ட நரசிம்ம வீட்டுல இந்த லெதர் பேக்கை கொண்டு வர சொல்லி நீ சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். காரணம் இல்லாம நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட, நீ ஏதோ சூழ்ச்சி பண்றேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அன்னைக்கு ராத்திரி ருத்ரா வர்றதுக்கு முன்னாடியே வீடியோ கேமராவோட நான் அந்த வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ருத்ரா வரல, நீ வந்த. நரசிம்மனை தலையணையால அமுக்கி கொன்னுட்ட. நீ போறதுக்கு அப்புறம் ருத்ரா அந்த ரூமுக்கு வந்து செத்த நரசிம்மனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துற குளோரோஃபார்மை கொடுத்துட்டு லெதர் பேக்கை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறப்போ நீ போன் பண்ணதுனால வந்த போலீஸ் அவனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. சரிதானே? முத்துராஜா, ஏன் சும்மா கத்துற தர்மராஜ்? என்கிட்ட இருக்கிற கேசட்டை போலீஸ் கையில கொடுத்தா ருத்ராவுக்கு பதிலா நீ தூக்கு மேடை ஏற வேண்டியது இருக்கும். அதனால ஒரு வேலை செய், உன் ரகசியம் இருக்கிற அந்த கேசட்டை நான் உன்கிட்ட கொடுத்துறேன், என் ரகசியம் இருக்கிற அந்த போட்டோவை நீ என்கிட்ட கொடுத்துரு. என்ன சொல்ற? சரி, குட். 5 மணிக்கு சரியா பரங்கி மலைகிட்ட வந்து நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே? ஒரு முத்துராஜா, அவங்க தப்பிச்சு போறதுக்கு சான்ஸே இல்ல. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் தாயும் தங்கச்சியும் நான் பிடிச்சு வச்சிருக்கேன். வெரி குட் தர்மராஜ், வெரி குட். ஒரு வேலை செய்வோம், அவன் தாயும் தங்கச்சியும் என் சீக்ரெட் பிளேஸுக்கு கொண்டாந்துருவோம். அவன் அங்க வரவழைக்கிறேன். அவன் அங்க வந்ததும் என் இரும்பு பிடியில இருந்து அவன் தப்பிச்சு போகவே முடியாது. அம்மா, குமார் ஹியர். நான் முத்துராஜா தாண்டா பேசுறேன். அந்த கேசட்டும் போட்டோவும் உங்ககிட்ட கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாம் கண்ணா. மரியாதையா அந்த கேசட்டையும் போட்டோவும் என்கிட்ட கொடுத்தா சரி, இல்ல உன் தாய் தங்கச்சிய பார்க்க முடியாது. என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னா உன் தாய் கிட்ட நீயே பேசு. குமார், அம்மா, நீ ஒண்ணு இங்க வர வேண்டாப்பா. எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டாப்பா. ஏய் ருத்ரா, உன் தாய் பேச்ச கேட்டு அநியாயமா அவங்களை இழந்துறாத. நான் சொல்றதே கவனமா கேள். ஹார்பர்ல இருந்து 9வது மைல் கிட்ட வலது பக்கம் திரும்பி நேரா வந்தா ஒரு பங்களா இருக்கு. அந்த இடத்துக்கு நீ ஆஷாவை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் புறப்பட்டு வா.
அந்த எஸ்பியை இழுத்துட்டு வாங்கடா. முத்துராஜா, ம். தர்மராஜ், நீங்களா? என்ன இருக்காங்க கொண்டாந்தீங்க? நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ருத்ரா 403 நிஜத்தை சொல்ல வச்சு உன்கிட்ட ஒப்படைக்க போறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்கேல எதுக்காக கொண்டேன்னு நீ அவனை கேட்கத்தான் போற. அவன் என் பேரை சொல்லத்தான் போறான். எதுக்காகன்னா அந்த மைக்கேல கொலை பண்ண சொன்னதே நான் தான். ஏய்! ஆ, கடமைக்கு முன்னாடி நட்பை மறந்து நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நானே உன்னை அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டேன். இதுதான் என் சூப்பர் பிரெயின். தர்மராஜ், இந்த எஸ்பி கதை இங்கே முடிஞ்சிடும். வெளியே காவலுக்கு இருக்கிற காளி ருத்ரா கதையை அங்கே முடிச்சிருவான். எக்ஸலண்ட் முத்துராஜா, எக்ஸலண்ட். அந்த கேசட் போட்டோ நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஆஷாவோட ஆசையை சந்தோஷம் நாம் 2 பேரும் அனுபவிக்கலாம். ஆ, ஆ, ஆ. முத்துராஜா, டேய், இவனை உள்ள தள்ளுங்க.
ருத்ரா, வெளியிலேயே உன் கதை முடிஞ்சு போயிருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு தூரம் வந்துட்டியா? மரியாதை அந்த கேசட்டையும் போட்டோவையும் கொடுத்துரு. முத்துராஜா, என் தாயும் தங்கச்சி எங்க? ஓஹோ, அவங்கள பார்க்கலன்னா கேசட்டையும் போட்டோவையும் கொடுக்க மாட்டியா? ம். அம்மா, ஏய் ருத்ரா, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் அப்புறம் வச்சுக்க. மரியாதை அந்த கேசட்டை போட்டோ என்கிட்ட கொடுத்துரு. ம். ம். முத்துராஜா, சீக்கிரம் உங்க ஆளுங்களை என் தங்கச்சி அம்மாவை விட சொல்லு. அதுக்குள்ள விட சொல்லி ஏயா அவசரப்படுற? உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு. இந்த பத்திரத்துல ஆஷா சைன் போட்டா போதும்.